ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 2982 அப்படின்ற இந்த சார்ஜர், இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டியோட சார்ஜர். இதை வந்து உள்ள போர்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். பேக் வரும் ஏசி வோல்டேஜ், அதே போல் அவுட்புட் செக்ஷன் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நான் வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ப்ளக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏசியில். செகண்ட் வந்து நம்ம பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்கூட்டியோட பேட்டரி செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து நமக்கு ஐசிஸ், இங்கே ரெண்டு ஐசிஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. இங்கே ஒரு பெரிய ஹீட் சிங்க் கொடுத்து போட்டிருக்காங்க. ஒரு பெரிய கெப்பாசிட்டர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கெப்பாசிட்டர், அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வந்து ஹீட்டு வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு நமக்கு டிசியில் 12 வோல்ட் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதனுடைய இன்புட் வந்து இங்கே இருக்குது. இதை நம்ம வேணால் எடுத்துக்கலாம், போட்டுக்கலாம். அந்த மாதிரி பின் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஃபேன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஓடலை அப்படின்னா தனியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழட்டி மாட்டிக்கலாம். இதில் 5 லைட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது வந்து ரெட் கலர் லைட்டு, அதாவது நமக்கு வந்து இன்புட் சிக்னல் வந்துருச்சு அப்படின்னு ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா எரியும். அதுக்கப்புறம் நமக்கு 5 லைட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ சார்ஜ் ஃபுல்லாக ஒவ்வொரு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிட்டே வரும். 5ம் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ ஏதாச்சும் போர்டு வந்து பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க. அப்படி நினச்சவங்க வந்து இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உள்ளே வந்து இப்படி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து பேனல் வந்து காமிக்கிறேன். இதில் வந்து ஆக்சுவலாக இது வந்து உடஞ்சிச்சு. இது நான் கழட்டும் போது உடஞ்சிச்சா இல்லை எப்படி உடஞ்சிச்சின்னு தெரியல. இதில் நமக்கு வந்து லாக் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து ஒரு சைடு வந்து வந்துடும். இந்த சைடு ஃபேன் வந்துடும். ஸோ அந்த ஃபேனில் வந்து ஏர் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹோல்ஸ் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரோட அந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா சீட் ஆகிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து நமக்கு, அதாவது பேனல் வந்து க்ளோஸில் தான் இருக்குது. பட் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஏர் வந்து சர்க்குலேஷன் ஆகணும். இந்த சைடு ஏர் போயிட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகும். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்து சார்ஜரை தண்ணியில் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போயிடும். ஸோ அதை மீறியும் அதிகபட்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி போனாலும் உள்ளே போகலாம். அதே போல் இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும். ஏன்னா இந்த சைடு அப்படியே ஹோல்ஸ் இருக்குது. தண்ணி இதில் அப்படியே பட்டுகிட்டே இருந்துச்சுன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஜஸ்ட் அந்த போர்டை வந்து பார்த்திங்கன்னா நான் காமிச்சிருப்பேன். இதை ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.